வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மாதங்கள் கழித்து ஒரு எபிசோட் 2026ஓட ஃபஸ்ட் எபிசோடு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்புகிறேன். ஸோ இது எதை பற்றின எபிசோடு, நம்ம மறுபடியும் சினிமா பற்றி பேசி ஒரு 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்தில் நடுவில் ஒரு 4 எபிசோடு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம சினிமா பற்றி பேசி 7 மாதம் ஆச்சு அப்படின்றதுனால சினிமாவை பற்றின ஒரு எபிசோடு. ஸோ இது ஜென்ரலாக நான் ஆஃப்லைனில் பண்ணுற விஷயம் தான். அதை நம்ம ஒரு எபிசோடாகவே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த எபிசோட் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி இட் இஸ் அன்பாப்புலர் ஒப்பீனியன். எனக்கு ஒரு படத்தை பற்றி, அதாவது அந்த படத்தை ஊரே போட்டு அடி பொழந்துருக்கும் ரிலீஸ் வந்த டைமில். பிற்காலத்தில் அது கல்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்தப்பையும் யாருக்கும் பிடிக்காது, இப்பயும் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் எனக்கு மட்டும் அந்த படம் பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு ஏன் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் பை த வே, டிஸ்க்ளைமர், சினிமாஸ் எ வெரி சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு படம் பிடிக்கலாம், ஊருக்கே பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், உங்களுக்கு பிடிச்ச படம் ஊருக்கே பிடிக்காமல் போகலாம். அப்படி எனக்கு பிடிச்சி ஊருக்கே பிடிக்காமல் ஒரு படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் நல்ல படம், இதுதான் கெட்ட படம் நான் மட்டும் இல்லை, சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. ஸோ நம்ம அது என்ன படம் அப்படின்னு பார்த்து, நான் படம் பேர் சொன்னாலே நீங்கள் தெரிச்சிடுவீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2022 தானே? எஸ், 2022 தீபாவளிக்கு 2 படம் வந்துச்சு. சர்தார் பயங்கர ஹிட் ஆச்சு. அப்போ எந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். பிரின்ஸ். எஸ். ஸோ ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆல் டைம் ஃபேவரட் காமெடி படங்களில் இதுவும் ஒன்று. அப்படின்னு என்னடா டே ஒன்றுலாம் காமெடினா என்னன்னு தெரியுமாடா நீங்கள் கேட்குறது என் மைண்டுக்கு கேட்குது. பட் லிசன், நான் எதனால அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் என்னோட டேக் ஆன் திஸ் ஃபிலிம், வை த ஃபிலிம் ஒர்க் ஃபார் மீ அப்படின்றது தான். ஸோ இந்த டுடேஸ் டே அண்ட் ஏஜ் ஒரு படம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் வாட்சில் ஒர்க் ஆகாமல் போகலாம். பின்னால் நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். அது முதல்ல இருந்ததை விட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரொம்ப வேற ஒரு லெவல், ஒரு அப்கிரேடாக டவுன்கிரேடாக எனக்கு தெரியாது. பட் இட் ஹஸ் டெஃபினெட்லி சேஞ்ச். நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறப்பே அவ்வளோ ப்ரொமோஷன்ஸை தாண்டி, அவ்வளோ மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸை தாண்டி உங்களுக்கு உள்ளே போகும்போது யூ ஹேவ் அ சர்டன் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ஹவ் அ ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி. ஸோ அப்படி இந்த பிரின்ஸ் படத்தோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு ஆரம்பிக்கணும்னா, இந்த டைரக்டர் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஜாதி ரத்னாலு அப்படின்னு சொல்லிட்டு, அனுஜ் அவர் பேர். அவர் ஆக்சுவலி 3 படம் தான் பண்ணியிருக்காரு. அதில் ஜாதி ரத்னாலு தான் அவரோட பெஸ்ட்டுன்னு ஈஸியாக சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு காமெடி படம். அது ஜென்யூனாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். லைக் இந்த 2 படமும் ஒரே மீட்டர்லாம் இருக்கும். பட் ஜாதி ரத்னாலும் அப்படி ஒரு ஹிட்டு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்த படம். அது செம்ம ஹிட்டு. அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த படத்தில் எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். லைக் இப்போ நம்ம படத்தில் எப்படி காமெடி கடைசியில் அது இப்போ ஒரு டெம்ப்ளேட் போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக காமெடி, ஹீரோ அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருக்கா. கடைசி 1/2 மணி நேரம் அப்படியே ரொம்ப எமோஷனலாக்கி அப்படியே மைனதை வருடி அப்படியே வெளியே அனுப்பி அதை நல்ல படம் நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ இந்த படம் ஜாதி ரத்னாலும் அப்படிப்பட்ட படமே கிடையாது. ஸ்டார்டிங் டு எண்ட் காமெடி தான். படத்தில் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. இருக்கிற எல்லாரும் லூசு பசங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அது பார்க்க நமக்கு சிரிப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சில்லி காமெடி, பிரெயின் ராட் அப்படிம்பாங்க, பிரெயின் ராட் காமெடிவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரெயின் ராட் படம் ஜாதி ரத்னாலு. அதாவது ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பசங்க சிட்டிக்கு போய் அங்கே போய் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டி எப்படி போகிறாங்க அப்படின்றது அந்த படம். அதை பற்றி பேசணும்னா அந்த படத்தோட எபிசோட் ஆயிரும். அதனால் நம்ம அதை விட்டுட்டு அப்படியே நம்ம பிரின்ஸுக்கு வந்தோம்னா, ஸோ நான் எதிர்பார்த்தது ஒரு சில்லி பிரெயின் ராட் ஜாலியான காமெடி படம். பயங்கர கிளவரான ஒன்லைனர்ஸ் அதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். ஜாலியாக போனேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கேர் எனிதிங் அபவுட் தி ஃபிலிம். ஹீரோயின் எதை பற்றியும் நம்ம கேர் பண்ணிக்காமல் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம போய் பிரின்ஸ் படத்தில் உட்காந்தா ஹானஸ்ட்லி அப்படி தான் இருந்துச்சு படம். ஏன்னா இட் இஸ் அ பிரெயின் ராட் ஃபிலிம். நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா டைலாக்ஸு, ஃபஸ்ட்டு டைலாக் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் சொன்னேன்னா நீங்கள் கடிக்கக்கூடாது, இவர் தான் எங்கள் அப்பா, இவர் வயசில் என்னோட மூத்தவர் அப்படின்னா இந்த மாதிரி அது ப்ரோ நீட்ஸ் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி காமெடிகள் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அ வெரி லைக் சில்லி காமெடி. இந்த சில்லி காமெடி இந்த படம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதனால தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் காதலான்னு ஒரு படம் நம்ம கமல் பண்ணியிருப்பாப்புல. இன்னொன்று நீங்கள் கமலோட நிறைய காமெடி படங்கள் எடுத்து பாருங்களேன். அதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓகே, நாட் இவ்வளோ லைட் ஹார்ட்டடாக பயங்கர கேஷுவலாக ஒரு படமாக இருக்காது. பட் அதோட ஒன்லைனர்ஸோ அதில் இருக்க சீன்ஸ் எல்லாமே நீங்கள் பிரின்ஸ் படத்தோட மீட்டர் தான் இருக்குது. ஏன்னா நான் காதலாக்காக ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதில் இருக்க ஒன்லைனர்ஸ்லாம் பயங்கர ஃபன்னியாக இருக்குது. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா
கண்டிப்பாக காதலா காதலா இன்றைக்கி வந்திருந்தா என்னடா படம் இது அப்படின்னு தான் எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஸோ பிரின்ஸ் அந்த மாதிரி ஒரு மீட்டர் இருந்த படம் தான். ஆனால் அதில் கொஞ்சம் சட்டிலாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த வாரை பற்றின விஷயங்கள், லைக் ஜாதி, மதம், இனம், பிளா 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 பிளான்னு மனுஷனுக்குள்ள இருக்க அந்த வேறுபாடுகளை பற்றி ரொம்ப ஃபன்னாக பேசணும் அப்படின்னு எய்ம் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருப்பாங்க. இட் டின் ஒர்க் ஃபார் லாட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணமே, மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போன காரணம் தான் எனக்கு பிடிச்ச காரணமே. என்னடா குழப்புற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இட்ஸ் அ வெரி அன்சீரியஸ் ஃபிலிம். த ஃபிலிம் நெவர் டேக்ஸ் இட் செல்ஃப் வெரி சீரியஸ்லி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை ஒரு எமோஷன் கொடுத்து நான் அவங்களே ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. இருக்கிறது எல்லாமே காமெடி தான். அதாவது பிரேம்ஜி ஒரு வில்லனா படத்தில் போடுறாங்கன்னா அந்த படம் எப்படிப்பட்ட படம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதாவது நான் உங்களை பிரின்ஸ் உங்களுக்கு பிடிச்சாகணும்னு நான் சொல்லலை, எனக்கு ஏன் பிரின்ஸ் பிடிச்சிது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுதான், அதனால தான் எனக்கு பிரின்ஸ் பிடிச்சிது. அண்ட் ஆஸ் அ சொசைட்டியுமே நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்டென்ஸான படங்கள் அதை நோக்கி போகிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று பெருசாக இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வர்றது கிடையாது. ஹாய் குல்ஃபி விற்கிறேன், கேமியோ கொடுத்துட்டு போகிறாப்புல. ஹாய்ண்ணா, பாய், சீக்கிரம் போங்க. ஸோ எஸ், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஆஸ் அ சொசைட்டியாகவே ரொம்ப இன்டென்ஸான படங்களை நம்ம பார்க்குறோம். சொசைட்டியாக பார்க்குறோமான்னு தெரில, பட் ஃபிலிம் தேட்டர் கோயிங் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுது இப்போது. அதாவது பிரின்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் டிவைட் ஆகி போனாலுமே இப்போ நீங்கள் போய் தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு யங் ஆடியன்ஸ், ரொம்ப எல்லா படங்களும் ஃபாலோ பண்ணுறவங்கள தான் போய் படத்தை பார்க்குறாங்களே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஃபிலிம் வாட்சர்ஸாக நம்ம ஆனனால பிரின்ஸ் மாதிரி படங்கள் ஒர்க் ஆகாமல் போகிறது நியாயம்தான். அண்ட் இட் இஸ் நாட் அ வெரி லைக் பயங்கர மேக்கிங்கில் அற்புதப்படுத்தியிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ பிரெயின் ராட் ஃபிலிம், ப்ராப்பர் பிரெயின் ராட் ஃபிலிம். நீங்கள் பாலிவுட்டில் ஃபராகான் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாப்பி நியூ இயர்னு ஒரு படம் இருக்கும், அதுவே லைக் இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் ஃபிலிம், பட் பயங்கர காமெடியாக இருக்கும். இப்போ ஹாப்பி நியூ இயர், சென்னை எக்ஸ்பிரஸ், இல்லை நீங்கள் ஒரு இந்த மாதிரி படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கனாலும் பிரெயின் ராட், ப்ராப்பர் பிரெயின் ராட் காமெடி படங்கள் தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரெயின் ராட் காமெடியாக இருந்த பிரின்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போனது எனக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ அடிச்சிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் பிரின்ஸை பற்றி என்னோட ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன். இது லைட்டாக முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு பிடிச்ச படங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக இப்படி ஒரு எபிசோட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஓகே, நான் என் படத்தை பற்றி என் பர்ஸ்பெக்டிவ் இருக்க மாதிரி என்னோடய பாட்காஸ்ட் பற்றி உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அந்த தப்புமே கிடையாது. ஸோ அதுதான் இந்த எபிசோட் மூலமா சொல்ல வந்தது. மற்றபடி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். 2026 அருமையாக போகணும், போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். மேலும் பல புது புது எபிசோட்ஸோட இது காமெடி என்னென்னா, கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்காஸ்ட்டில் சீரீஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன். அதுக்கு பேர் என்னது, மூவிஸ் தட் டிசர்வ் மோர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரீஸோட செகண்ட் எபிசோட தான் அது போடலான்னு நினச்சேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா இட் இஸ் நாட் லைக் டிசர்வ் மோர் லவ், அப்படிப்பட்ட படம் இல்லை. எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒர்க்கான படம் அப்படின்றனால வேணாம், மூவிஸ் தட் டிசர்வ் மோர் லவ்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாப்புலர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ மற்றபடிக்கு அதாவது அந்த ஒரு எபிசோடு தான் போட்டேன் அந்த சீரீஸில். அதுக்கப்புறம் அந்த சீரீஸே அப்படியே மறந்துட்டேன். நிறைய சீரீஸ் லான்ச் பண்ணுறோங்க, ஆனால் கண்டினியூ தான் பண்ண மாட்டேங்கிறோம். கன்சிஸ்டன்சி வேணும். பட் ஐ வில் ட்ரை அண்ட் பி மோர் கன்சிஸ்டன்ட். இதை தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்டு போர் அடிச்சிருக்கும். எனக்கு சொல்கிறக்கே போர் அடிக்குது, உங்களுக்கு கேட்க சொல்லவா வேணும். அதனால் மற்றும் ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கும் வரை இட் இஸ் மீ ரித்தீஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா, பை பாய்.